Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா கங்காவதி சிட்டில SRS லேஅவுட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தனியா ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பியோட பேரு ஹுசைன், நூர். மூத்த பையனான ஹுசைனுக்கு 33 வயசு ஆகுது, இளைய பையனான நூருக்கு 28 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் பார்த்தா இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை நம்ம வாழ்க்கையில பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பேர் சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவை டோட்டலா பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க குடும்பத்தோட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அண்ணன் தம்பி எப்பயுமே சேர்ந்துதான் இருப்பாங்க. இவங்களை பிரிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒட்டுக்கா நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. யாரையுமே விட்டு தர மாட்டாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த குடும்பத்துல இருக்கிற அன்பை பார்த்து பொறாமப்பட்டாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற அப்பா அம்மா பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் எனக்குன்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க, அவங்களை என்னைக்குமே பிரிக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு அன்போடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பெருமையா தான் பேசிட்டு இருப்பாங்க. நூறு செய்யற வேலையை பத்தி பார்த்தா அவர் ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள், அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு அங்க பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரி வேலை தான் நூறுக்கு இருக்கும். அதே அண்ணனான ஹுசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், அதை தாண்டி வேற சில மெக்கானிக்கல் ரிலேட்டட் பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வெளியூருக்கு போற எந்த வேலையுமே இருக்காரு. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கும் போது பையனுக்கு 28 வயசு ஆகுது, இன்னொரு பையனுக்கு 33 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படியாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அதை இவங்க கிட்ட கேட்கும் போது ஒரு அண்ணன் தம்பியா இருந்து அவங்க முடிவெடுத்தது என்னன்னா, நாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க வெயிட் பண்றோம், ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு அக்கா தங்கச்சியா தான் இருக்கணும். ஒரே குடும்பத்துல இருக்கிற அக்கா தங்கச்சியை நாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம் தவிர வெவ்வேறு குடும்பத்துல இருந்து வேற வேற பெண்களை கூட்டிட்டு வந்து நாங்க இருக்கவே மாட்டோம் அப்படிங்கறத சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா ஒரே குடும்பத்துல இருக்கோம், ரத்த பந்தம் இருக்கு, அதனால நாங்க 2 பேரும் பாசமா இருக்கோம். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து அக்கா தங்கச்சி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க 2 பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க, இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த வேலையா இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க, எந்த டிசிஷனா இருந்தாலும் அவங்க 2 பேருமே சேர்ந்தே எடுப்பாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளார சண்டை வராத வரைக்கும் நம்மளோட வீட்டுல எல்லாமே நார்மலா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே மேரேஜ் அலையன்ஸ் புரோக்கர் எல்லாத்துக்கிட்டுமே எங்களுக்கு அக்கா தங்கச்சி தான் வேணும், அக்காவை ஹுசைனுக்கும் தங்கச்சி தம்பியான நூறுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்ததா அந்த சிட்டில இருக்கிற எல்லா புரோக்கர்ஸுமே ஒவ்வொரு குடும்பமா தேடிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் குடும்பத்துல தங்கச்சி அக்கா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல இருக்காங்களா, இல்ல ஒருவேளை அக்கா மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா தங்கச்சியை நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ப்ரொபோசல் கேட்டா ஓகே தங்கச்சி கூட அவங்க ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தேடிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு குடும்பம் நீட்டாவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த குடும்பத்துல அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே 2 வருஷம் தான் டிஃபரன்ஸ். இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க 2 ஃபேமிலியுமே மீட் பண்றாங்க. இவங்க 2 ஃபேமிலிக்குமே ரொம்பவே ஒத்து போயிடுச்சு. இந்த பசங்க நினைச்ச மாதிரியே அந்த அக்கா தங்கச்சி எல்லாமே சூப்பரா தான் இருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளார ரொம்ப அன்போடு இருந்தாங்க. இவங்க சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ஓகேவும் சொல்றாங்க. உங்க அக்கா தங்கச்சியை நாங்க எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா, எங்க குடும்பத்துல கடைசி வரைக்கும் அவங்க ஒரே குடும்பமா வாழணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் கேட்கிறோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது அவங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாத்தையுமே கூப்பிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுற லெவலுக்கு நடந்துச்சு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில யாரையும் பிடிக்கவே முடியல, அந்த லெவலுக்கு அவங்க ஒரு சந்தோஷம் குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் நடந்துருச்சு. அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரே வீட்டுல வாழ்றாங்க, ஒரே சமையலை செஞ்சு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு 6 மாசம் பக்கம் இவங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லை. அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தன்னோட 2 மருமகளுமே ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க, நம்மள எல்லாம் ரொம்ப பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. கரெக்டா அக்டோபர் 2ஆம் தேதி 2023 வருடம் இந்த குடும்பத்து மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு காலையில 9 மணி பக்கம் அப்பா அம்மா 2 மருமகள் இவங்க எல்லாருமே நாங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. பசங்க 2 பேருமே நாங்க கல்யாணத்துக்கு வரல, நாங்க வீட்லயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பசங்களும் வீட்லயே இருந்துக்கிட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் 1 மணி பக்கம் வீடு திரும்புறாங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டோட வெளிக்கதவை ஓப்பனா இருக்கிறத அவங்க பார்த்திருக்காங்க. பசங்களை விட்டுட்டு போனாவே வீடு ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க போல, என்ன பாதுகாப்பா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ளார இருக்காங்க, வெளியில கதவை திறந்து போட்டு கிடக்குறாங்க, என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார எல்லாருமே உள்ளார போறாங்க. ஹால்குள்ளார பார்த்தா யாரையுமே இல்ல. அடுத்ததா எல்லாரும் பெட்ரூம்குள்ளார போறாங்க. அவங்க பெரிய மருமகள் ஹுசைன் ரூமுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் கத்தி கதறி அழுறாங்க. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுல வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஹுசைன் பெட்ரூம்குள்ளார போறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியான காட்சி. அந்த இடத்துல அண்ணனான ஹுசைனை
யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, ரத்த வெள்ளத்துல இருக்காரு, கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. யார் இது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவங்க போடுற சத்தத்துல சுத்தி இருக்கிற எல்லா நெய்பர்ஸுமே இந்த வீட்டுக்குள்ளார நுழையிறாங்க. ஹுசைனோட டெட் பாடியை பார்க்குறாங்க. உடனே அங்க இருக்கிற ஒருத்தவர் பக்கத்துல இருக்கிற அந்த எஸ்ஆர்எச் லேஅவுட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. போலீஸ்க்கு கால் பண்ண அடுத்த 15 நிமிஷத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரே ஒரு சந்தேகம் தான். நீங்க எல்லாருமே கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனீங்க, வீட்டில் இருக்கிற 2 பசங்களையும் அங்கேயே விட்டுட்டு போனேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இந்த இடத்துல ஹுசைன் மட்டும்தான் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறாரு. நூருக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்கு யாராச்சும் கொள்ளடிக்க வந்து நூரை கடத்திட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு பயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே அந்த வீட்டுக்கே வந்து சேர்றாங்க. அந்த போலீஸ் ஜீப்ல இருந்து எல்லா போலீஸும் இறங்கும் போது அவங்க கூட இன்னொருத்தவனும் இறங்குறான். அவனை பார்த்தோன்னே இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். அது வேற யாரும் இல்லை, ஹுசைனோட தம்பியான நூர். போலீஸ் டீம் அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. உங்க மூத்த பையனான ஹுசைனை கொன்னது வேற யாரும் இல்லை, உங்க இளைய பையனான நூர் தான். நூர் பிளான் பண்ணி இதை மர்டரே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை கேட்டோன்னே யாராலையுமே நம்ப முடியல. எல்லா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை யாராலையுமே பார்க்க முடியாது, அந்த லெவலுக்கு அன்பா இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சா இந்த இடத்துல தம்பி அண்ணனை கொலையே பண்ணியிருக்கான். போலீஸ்ட எல்லா விஷயங்களும் டீட்டெயிலா விசாரிக்கும் போது, நாங்க இங்க வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நீங்க எங்களுக்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நூர் ஸ்ட்ரைட்டா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவர் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். எங்க வீட்டில் என்னோட அண்ணனான ஹுசைனை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொலை பண்ணியிருக்கேன். இப்போ கூட அவரோட டெட் பாடி அவரோட பெட்ரூம்ல தான் இருக்கு. எங்களுக்குள்ளார ஒரு ஃபேமிலி பிரச்சனை, அதனால தான் அவரை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா வாக்குமூலத்தையுமே தந்துட்டாரு. அந்த வாக்குமூலத்தை நாங்கள் எழுதிட்டு இருக்கும் போது தான் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹுசைனோட டெட் பாடி இருக்குன்னு சொன்னீங்க, நாங்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு உடனே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. யாராலையுமே இதை கேட்கும் போது நம்பவே இல்லை. எதுக்காக நூறு கொலை பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் தெரியல, சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியல. அடுத்ததா நூறு போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில் எடுத்து நூறு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக உங்க அண்ணனான ஹுசைனை கொலை பண்ணீங்கன்னு கேட்கும் போது தான் நூர் எல்லா உண்மைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச மாதிரி இவங்களோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பியா நாங்க அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு வருஷ கணக்குல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி ஒரே மண்டபத்துல, ஒரே ஸ்டேஜ்ல, ஒரே நேரத்துல ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா தான் வாழ்ந்தாங்க. ஆனா மொதல் 6 மாசம் தான் அந்த குடும்பம் ரொம்ப ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பத்துக்குள்ளார ஒரு தப்பான விஷயம் ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே நூரோட வாழ்க்கையை பார்த்தா அவர் ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் பக்கம் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவார். ஆனா அண்ணனான ஹுசைனுக்கு அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. எப்பயுமே வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு வந்துருவார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் போது தான் ஹுசைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனைவியை தாண்டி மனைவியோட தங்கச்சி மேல ரொம்ப ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எப்பயுமே மனைவியோட தங்கச்சி ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட அபிப்பிராயம் தோணிக்கிட்டே இருக்கும். அவர் எக்காரணத்தை கொண்டும் தன்னோட தம்பியோட மனைவின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. எப்பெல்லாம் தன்னோட தம்பி வெளியூருக்கு போறானோ அப்பெல்லாம் ஹுசைன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனைவியோட தங்கச்சி கிட்ட பழக ஆரம்பிச்சான். அவங்க எப்பெல்லாம் கிச்சனுக்குள்ளார இருக்காங்களோ இவனும் கிச்சனுக்குள்ளார போக ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த தங்கச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, என்னோட கணவரோட அண்ணாவுக்கு என் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க ஆனா அந்த இடத்துல எதையுமே நிறுத்தல. கொஞ்சம் கொஞ்சமா அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹுசைனுக்கும் அந்த தங்கச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உறவு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரே வீட்டில் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெவ்வேறு பெட்ரூம்ல இருந்து அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ கால் போறாங்க. தப்பான சம்பவங்கள் எல்லா விஷயங்களையுமே அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஆபாச பிக்சர்ஸ் முதற்கொண்டு இவங்க ஷேர் பண்ற நிலைமைக்கு இவங்களோட உறவு போக ஆரம்பிச்சிருக்கு. இது எதுவுமே தம்பியான நூறுக்கோ இல்ல அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியல. ஹுசைனோட மனைவிக்கு கூட இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியல. இவங்க 2 பேரும் ஒரே கிச்சன்ல இருந்தாலும் சரி, ஒரே பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, ஹால்ல இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்கன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா தப்பான விஷயங்களும் இவங்களுக்குள்ளார நடந்துட்டு இருக்கும் போது இவங்க அடுத்ததா ஒரு ஸ்டெப் தாண்டி போறாங்க. நம்ம எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளாரே சந்திச்சுட்டு இருப்போம், நம்ம வெளியே சந்திக்கலாம் இல்ல, நம்ம பாட்டுக்கு நார்மலா வெளியே போலாம், யார் என்ன தப்பா நினைக்க போறாங்க, என்னோட தம்பி அடிக்கடி வெளியூர் போறான், உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லை, அதனால நான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிக்கடி கடைக்கு போறோம், அங்க எங்கன்னு கடை வீதிக்கு போறோம், வெவ்வேறு இடங்களுக்கு வாங்க போறோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரே பைக்ல உட்காந்து போறத அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தப்பா நினைக்கல. அதே நேரத்துல தம்பியான நூறும் தப்பா நினைக்கல. ஓகே, இவங்க 2 பேருமே ஒரு அண்ணன் தங்கச்சி கணக்கு தான் வருது. என்னோட அண்ணன் என்னோட ஒய்ஃபை தங்கச்சி மாதிரி தானே நினைப்பாரு,
போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளார எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன உறவு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அதிகமா பெருசா தெரியல. இத கொஞ்சம் கொஞ்சமா நூர் கவனிச்சுக்கிட்டே வந்தாரு. ஆரம்பத்துல இவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்க ரிலேஷன்ஷிப் ஒரு நார்மலான அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்னு நினைச்சவரு இவங்க 2 பேரும் எப்பயுமே ரொம்ப நெருக்கமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகப்பட ஆரம்பிச்சார். ஒரு நாள் தன்னோட மனைவியோட மொபைல் எடுத்து பார்த்திருக்காரு. மொபைல் எடுத்து பார்க்கும்போது தான் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க உறவு அவருக்கு புரிய வருது. நினைச்சு பாருங்க, தன்னோட மனைவியோட ஆபாசமான போட்டோ எல்லாமே இந்த மொபைல்ல இருந்து அவங்க அண்ணனோட மொபைலுக்கு போயிருக்கு. அதே மாதிரி அவங்க அண்ணனோட ஆபாசமான போட்டோ எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இவங்க 2 பேரும் அடிக்கடி வீடியோ கால் முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நூருக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு கோபம் வருது. இவங்க 2 பேத்தையும் பேசாம வெட்டி போட்டுடலாமா, 2 பேத்தையும் கொண்டுலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோபம். ஆனா இன்னமும் மனசுக்குள்ளார அவர் தன்னோட மனைவி மேல வச்சிருக்க காதல், தன்னோட அண்ணன் மேல வச்சிருக்க அன்பு அவரை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் நம்ம கடைசியா ஒரு டைம் வார்னிங் தருவோம். இது வரைக்கும் நடந்து போச்சு. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை இதே இடத்துல நம்ம முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட போய் அவர் அட்வைஸ் பண்றாரு. உன்னைய என்னால என்னைக்குமே வெறுக்க முடியாது. நீ என் அண்ணன் கூட தப்பா பழகுறன்னு சொல்லிட்டு உன் மொபைலை பார்க்கும் போதே தெரியுது. தயவு செய்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. இனிமேட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தயவு செய்து மறந்துரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துராவே நம்ம மறந்துடலாம். இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி தன்னோட அண்ணனான ஹுசைனை தனியா வெளியே கூட்டிட்டு போய் இந்த மாதிரி தயவு செய்து என்னோட மனைவி இப்படி பார்க்காதீங்கன்னா, என்னோட மனைவி உங்களுக்கு தங்கச்சி முறை தானே ஆகுது, எனக்கே நீங்க துரோகம் பண்றீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அண்ணனுக்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு. ஹுசைனும் இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணது எல்லாத்துக்குமே சாரி தம்பி, நான் இனிமேட்டு இது மாதிரி செய்யவே மாட்டேன், என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை உனக்கு பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட மன்னிப்பு கேட்கிறாரு. இது மூலியமா நூருக்கு ஒரு மன நிம்மதி வருது. ஓகே, இனிமேட்டு இவங்க 2 பேரும் எக்காரணத்துக்கு கொண்டு தொடர்பு வைக்க மாட்டாங்க, இனிமேட்டு என்னோட மனைவியை நம்ம நம்பலாம், என்னோட அண்ணனை நம்ம நம்பலாம்னு சொல்லிட்டு அவரும் ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த தம்பியான நூர் அவங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்ல உசைனோட மனைவி கிட்டயோ இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே சொல்லல. இவங்க 2 பேர் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கிட்ட போய் சீக்கிரட்டா மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள், இந்த வாக்குவாதங்கள் எல்லாமே நடந்து அடுத்த 3 மாசம் கழிச்சு நூர் எல்லா விஷயங்களுமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. தன்னோட மனைவி, தன்னோட அண்ணன் எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் வெளியே 2 வீலர்ல வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கவனிச்சார். தன்னோட மனைவி காய்கறி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க காலையிலேயே தன்னோட அண்ணன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனவர் இவங்க 2 பேருமே கை கோர்த்து ரொம்ப நெருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு பார்த்தோன்னே என்னடா பண்றது நம்மளோட வாழ்க்கையில, இவங்களை என்னதான் சொன்னாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோபம். அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு போனது ஒரு லாட்ஜுக்குள்ளார. அந்த லாட்ஜுக்குள்ளார ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம்குள்ளார இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த ரூம்குள்ளார என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜன்னல் வழியா பார்த்து இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு புரியுது. ஆனா இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் அப்படின்னா அந்த லாட்ஜில் இருக்க எல்லாருக்குமே இந்த கேவலமான விஷயம் தெரிய வரும். தன்னோட மனைவியை எல்லாருமே ஒரு கேவலமான ஆளா பார்ப்பாங்க. அந்த இடத்துல நம்மளோட குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல் நெஞ்சத்தோட அந்த ஹோட்டலை விட்டு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து என்னதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. நூர் கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர்த்த ஒரு லாட்ஜுக்குள்ளார பார்த்தேன் அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. தன்னோட மனைவி கிட்டையும் தன்னோட அண்ணா கிட்டையும் இதை பத்தி பேசவே இல்லை. அவரோட மனசு முழுக்க ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாச்சும் நம்ம கொன்றணும். ஆனா என்ன பண்ணாலும் என்னோட மனைவி மட்டும் என்னால கொல்லவே முடியாது. அவ மேல நான் அந்த லெவலுக்கு அன்பு வச்சிருக்கேன். அவ என்னதான் என்னை ஏமாத்தினாலும் அவளை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் எனக்கு. என்னோட மனைவி என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிறதையும் தாண்டி என்னோட அண்ணன் என்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல. சின்ன வயசுல இருந்து என் கூடவே வாழ்ந்து எவ்வளவு அன்போட இருந்தோம், அப்படிப்பட்டவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அவன் கோபப்படுறான். அவனுக்கு ஒரு கொலை வெறி வருது. தன்னோட மனைவி அவரோட வாழ்க்கைக்குள்ளார வந்தே ஒரு 8 மாசம் பக்கம் தான் ஆகுது. அவளை நம்ம எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலாம், அவகிட்ட நம்ம எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இந்த அண்ணனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்றான். ஏதோ ஒரு நாள் இவனை கொலை பண்றதுக்கு டைம் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்றான். அப்போதான் கரெக்டா அக்டோபர் 2 2023 வருடம் தன்னோட வீட்டுல அப்பா அம்மா தன்னோட மனைவி ஹுசைனோட மனைவி எல்லாருமே கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்றாங்க. ஆனா ஹுசைன் மட்டும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நான் வீட்லயே இருக்கேன் அப்படிங்கறத சொல்றான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நூறும் எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் மட்டும் இது கல்யாணத்துக்கு வரணும், நானும் அண்ணனும் வீட்லயே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு அனுப்பிச்சு விடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வெவ்வேறு பெட்ரூம்ல இருக்காங்க. கரெக்டா சமயம் பார்த்து வீட்டுக்குள்ள இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டு ஹுசைனோட பெட்ரூமுக்கு போய் ஹுசைனு கிட்ட பேசுறான். நீங்க 2 பேரும் ஒரே லாட்ஜுக்கு போனதை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இன்னும் எத்தனை டைம் இந்த மாதிரி லாட்ஜுக்கு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமேட்டு உன்னைய என்னோட மனைவியை தொடக்கூட நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல சொந்த அண்ணனை கழுத்தறுத்து கொலை பண்றான்.
நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல ஹுசைன் எப்பேற்பட்ட வலி அனுபவிச்சிருப்பான்னு. தன்னோட கழுத்தை ஒருத்தன் அறுக்கும் போது அதுல இருந்து வர ரத்தம் அவரோட கண் முன்னாடி தெரிக்குது. இதையெல்லாம் தாண்டி தன்னோட மனசுல அந்த தம்பியான நூர் எந்த லெவலுக்கு வலி அனுபவிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு பார்ப்போம். தன்னோட அண்ணன் அதே இடத்துல இறந்ததுக்கு அப்புறம் அடுத்ததா கொஞ்ச நேரம் அதே ரூம்ல உக்காந்துட்டு உடனே அந்த கத்தியை அதே இடத்துல போட்டுட்டு கதவை திறந்து அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர் பாட்டுக்கு சரண்டர் ஆகுறாரு. இந்த மாதிரி என்னோட அண்ணனை ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தால நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு தன்னோட மனைவிக்கும் தன்னோட அண்ணனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்லிடவே கூடாது, இது நம்மளோட மனைவிக்கு ஒரு பெரிய கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா போலீஸோட விசாரணையில அவரால் எதையுமே மறைக்க முடியல. பொதுவா ஒருத்தவங்க மறைச்சாங்க அப்படின்னா போலீஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிடும். அதனால எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துச்சு. இதை கேட்டோன்னா அடுத்ததா போலீஸ் அவரோட மனைவி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. மனைவி கிட்ட போய் இவன் சொல்றது எல்லா விஷயங்களும் உண்மையான கேட்கும் போது அந்த மனைவியும் ஆமா, எனக்கும் அவரோட அண்ணனுக்கும் கொஞ்ச நாளாவே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் எங்களுக்கு வந்து வார்ன் பண்ணாரு, வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அப்படியே தான் கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெகுலரா போற லாட்ஜ் முதற்கொண்டு போய் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணும்போது இந்த இடத்துல நூர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா போலீஸோட விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நூர் மேல மட்டும் தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நூர் மட்டும் தான் கோர்ட்ல போய் நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நூர் மட்டும் தான் கொலை பண்ணியிருக்காரு. நூரோட மனைவி இந்த இடத்துல அவங்க அண்ணனோட தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும் இந்திய சட்டப்படி அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது, அவங்களுக்கு எந்த தண்டனையும் தர முடியாது. ஏன்னா அவங்க 18 வயசு தாண்டின மேஜர், அவங்க யார் கூட வேணாலும் போய் ரிலேஷன்ஷிப் வைக்கலாம். அது கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகாட்டியும் சரி, அதுல இந்திய சட்டப்படி அவங்க எந்த தப்பும் செய்யல அப்படிங்கிறது தெரிய வருது. இதையும் தாண்டி அவரோட மனைவி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாவே இல்லை. அவர் கொடுக்குற எல்லா கம்ப்ளைண்ட்டுமே தன்னோட அண்ணன் மேல மட்டும்தான். தன்னோட மனைவியை அவர் ஏமாத்திட்டாரு, என்னோட மனைவி இன்னசென்ட் தான் அப்படிங்கிறத அவரும் சொல்றாரு. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எப்பேற்பட்ட குடும்பமா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட அன்பான குடும்பமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளார காமம் அப்படிங்கிற ஒரு சாக்கடை வரும்போது அந்த குடும்பம் எந்த மாதிரி உடஞ்சு போகுது அப்படிங்கிறத பாருங்க. சின்ன வயசுல இருந்து ஒட்டுக்கா பிறந்து வளர்ந்து ரொம்ப அன்போடு இருந்து தன்னோட அப்பா அம்மா பத்தி எல்லாம் தெரிஞ்சு தன்னோட அண்ணன் தம்பியை பத்தி எல்லா உறவையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கடைசி அவங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு அக்கா தங்கச்சி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம். எப்படி நம்ம ஜீன்ஸ் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். அந்த இடத்துல வந்து பிரசாந்த் அவங்க அப்பா வந்து நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸா இருக்கோம், அதனால ஒரு அக்கா தங்கச்சி ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இவங்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவ்வளோ அன்போட இருந்தும் கடைசியா அந்த காமம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது குடும்பம் எப்படி பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பாருங்க. என்னைக்குமே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் எங்க இடத்துல ஆரம்பிக்குதோ அது எல்லாருமே முடியறது ஒரு கிரைம் தான். இந்த இடத்துல நூரோட அண்ணனுக்கும் நூரோட மனைவிக்கும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நூறு கண்டுபிடிக்கும் போதே அந்த இடத்துல இது ஒரு கிரைம்ல தான் முடிய போகுது அப்படிங்கிறத அன்னைக்கே எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் நூர் கோவத்துல தன்னோட அண்ணனை கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு. இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நூரோட அண்ணனும் நூரோட மனைவியும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா நூரோட அண்ணனான ஹுசைனுக்கு ஒரு செகண்ட்ல சாவு வந்துருச்சு. நூறு எப்ப கழுத்து அறுத்தாரோ அப்பவே அவர் இறந்துட்டார். ஆனா இன்னும் எத்தனை வருடங்கள் நூறு ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே தெரியல. போலீஸ்ட்ட விசாரிக்கும் போது இந்த குற்றத்துக்கு ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் பல வருடங்கள் ஜெயில தனி மரமா எந்த குடும்பமும் இல்லாம அவர் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார். நம்ம எல்லாருமே நூர் அந்த ஜெயிலை விட்டு வந்ததுக்கு அப்புறமாவது அவரோட மனைவி கிட்ட சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும், அவரோட மனைவியா அவங்களுக்கு உண்மையா இருக்கட்டுமே சொல்லிட்டு வேண்டிக்குவோம். என்னோட சேனலுக்கு வந்திருக்க புதுசா சில சப்ஸ்கிரைபர்ஸ் சில கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. எதனால சபரி எப்ப பார்த்தாலும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப், கள்ளக்காதல், செக்ஷுவல் திங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் பேசுற? வேற சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, உலகத்துல நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது, அதெல்லாம் போடலாமே இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உலகத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையுமே சேனல்ல போடுறதுக்கு எவ்வளவோ சேனல் இருக்கு. ஆனா உலகத்துல இவ்வளோ விஷயங்கள் தப்பா நடக்குது, இந்த தப்புனால நம்மளோட வாழ்க்கையை எந்த லெவலுக்கு நம்ம திருத்திக்கணும்னு சொல்லிட்டு சேனல்ஸ் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. அதுல ஒரு சேனலா தான் நானும் இருக்க ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல நான் எப்பயுமே சொல்ற மாதிரி மொதல் விஷயமா கிரைம் நடக்கிறதுக்கு காரணம் காசு. இந்த காசுங்கிற விஷயத்தினால எவ்வளவோ கிரைம் நடக்குது. ஆனா இந்த காசையும் தாண்டி ரெண்டாவதா எதனால கிரைம் நடக்குது தெரியுங்களா? காமம். காசுக்கு அடுத்ததா கிரைம் நடக்கிறது முக்கியமா காமங்கிற ஒரு விஷயம் தான். பொதுவா ஒரு நல்ல ஃபேமிலி பார்ப்போம், அந்த ஃபேமிலியில எல்லாமே நல்லா தான் இருக்கும், இவங்க எல்லாருமே நல்ல மக்களாக தான் இருப்பாங்க. ஆனா அந்த காமம் அப்படிங்கிற ஒரு சாக்கடை உள்ளார வரும்போது தான் ஒவ்வொருத்தவங்க இன்னொருத்தவங்களை ஏமாத்துறாங்க. அவங்களோட இமேஜும் கிடக்கூடாது, அதே மாதிரி அவங்களோட பார்ட்னர்ட்டையும் நம்ம ஏமாத்தணும்னு சொல்லிட்டு பொய்யான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொய்யான வாழ்க்கை கடைசியா வந்து ஒரு துரோகத்துல முடியுது. அந்த துரோகத்தை இன்னொருத்தவங்களால தாங்க முடியல, அதனால அது ஒரு கிரைம்ல முடியுது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை இந்தியா ஃபுல்லா வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு கேசஸ்ல ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை டீட்டெயிலா சொல்லும் போது இந்த பார்க்குறவங்களாகட்டும் பார்க்குறவங்களோட ஃபேமிலியில இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வாய்ப்பை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.